எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். இன்றைக்கி ரொம்ப அருமையான ஒரு தக்காளி கொத்தமல்லி பச்சடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இது இட்லி, தோசை இல்லைனா ரைஸ்க்கு கூட தொட்டு சாப்பிட்லாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். தக்காளி கொத்தமல்லி பச்சடி பண்ணுறதுக்கு நல்ல பழுத்த தக்காளியை பார்த்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். தக்காளி இந்த மாதிரி நல்லா ரெட் கலரில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. தக்காளி நல்லா கழுவிட்டு மேலே இருக்கிற இந்த ஹெட்டை கட் பண்ணிடுங்க. பண்ணிட்டு கொஞ்சம் பெருசாகவே கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம வதக்கி அரைக்க தான் போகிறோம். ஸோ சின்ன சின்னதாக கட் பண்ண தேவையில்லை. இப்போது ஒரு பெரிய கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றுங்க. நெக்ஸ்ட் இதில் 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1 டேபிள் ஸ்பூன் தனியாக சேர்த்து வறுத்துக்கோங்க. வெந்தயம் நிறைய சேர்த்துக்காதீங்க, அப்புறம் கசக்க ஆரம்பிச்சிடும். அப்புறம் பச்சடியோட டேஸ்ட்டும் மாறிடும். அதனால கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. அடுத்து 6 தக்காளி நறுக்குனது சேர்க்குறேன். 6 பல்லு பூண்டு தோல் எடுத்துட்டு போடுங்க. காரத்துக்கு 6 பச்சை மிளகாய் கீரி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு இந்த அளவுக்கு காரம் வேண்டாமனா நீங்கள் மிளகாய் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கொஞ்சமாக புளி சேர்க்குறேன். தக்காளி புளிப்புன்றதுனால கொஞ்சம் புளி சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ரொம்ப புளிக்க ஆரம்பிச்சிடும். அடுத்து 1 கப் கொத்தமல்லி சேருங்க. எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இதில் நான் 1/2 கப் புதினா ஆட் பண்ணுறேன். புதினா சேர்க்கறதுனால பச்சடிக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். புதினா அதிகமாக சேர்த்திங்கன்னா மற்ற ஃப்ளேவர்ஸை டாமினேட் பண்ண ஆரம்பிச்சிடும். அதனால் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணுங்க. உப்பு சேர்த்து வதக்கும் போது தக்காளி ரொம்பவே சீக்கிரமாக வெந்துடும். கடாயை மூடி ஒரு 10 நிமிஷத்துக்கு மீடியம் லோ ஃப்ளேமில் தக்காளியை வேக விடுங்க. பார்த்தீங்கன்னா தக்காளி நல்லா வெந்து சாஃப்ட் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு போலுக்கு மாற்றி நல்லா கம்ப்ளீட்டாக அரைவிடுங்க. நல்லா ஆறுனதும் ஒரு மிக்சர் ஜாருக்கு மாற்றி தண்ணி ஊற்றாமல் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிடுங்க. பச்சடியை தாளிக்கிறதுக்காக தாளிப்பு கரண்டியில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றுங்க. இதில் 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் கடுகு, 4 காஞ்ச மிளகாய், 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், அப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை போடுங்க. நெக்ஸ்ட் இதை பச்சடியில் சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்க. நம்மளோட தக்காளி பச்சடி ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் சாதம் இல்லைன்னா இட்லி, தோசைக்கு வச்சு சாப்பிட்லாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். அருமையான தக்காளி கொத்தமல்லி பச்சடி எப்படி செய்கிறதுன்னு பார்த்தீங்க. இது நீங்கள் செஞ்சு 2-3 நாள் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி ரசித்து சாப்பிடுங்க. The second edition of our home cooking book is now available on our website 21frames.in. I'll give you the link in the description. You can go and check it out. The book is currently available only in India for now, so you can place your orders on 21frames.in.